2002ல் ரிலீஸ் ஆன ஜெயம் படத்தில அறிமுகமானவர் தான் ஜெயம் ரவி. அந்த படத்தில ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதுன்னா, அது ஜெயம் படம் தான். ரொம்ப தெலுங்குல ஒரு ஹிட்டான படம். ரொம்ப நல்ல படம். அந்த கிளைமாக்ஸ் காட்சிலாம் சதாவும், ஜெயம் ரவியும் எப்போ சேருவாங்க, அந்த முருகு பாட்டெல்லாம் போட்டு முருகருடைய வசனம், அந்த பாட்டெல்லாம் போட்டு ஒரு உணர்ச்சிப்பூர்வமா நடிச்சிருப்பாரு. அப்படியே காலப்போக்குல நமக்கு ஜெயம் ரவி மனசுல பதிஞ்சிட்டாரு. சன் ஆஃப் குமரன், மகாலட்சுமி, சம்திங் சம்திங் இந்த மாரி நல்ல படங்களா பண்ணிட்டே வந்தாரு. வரப்ப பார்த்தீங்கன்னா, தனி ஒருவன் படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஏஜிஎஸ்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏன்னா ஏஜிஎஸ் அதுக்கப்புறம் படமே பண்ண மாட்டேன். இதான் கடைசி படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மீறி தனி ஒருவன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால, இன்னைக்கு வரையும் ஏஜிஎஸ் லாஸ்ட்டா நம்ம விஜய் படம் கோட் வரையும் ஏஜிஎஸ் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணமே அந்த தனி ஒருவன் ஒரு படம் தான். அந்த மாரி ஒரு நல்ல படம், நல்ல நடிகன். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா ஜெயம் ரவி நடிச்சாலும், ஆனா காலப்போக்குல ஒரு நல்ல நடிகனா தன்னை நிலைநிறுத்தினாரு. போலீஸ் வேடம்னா போலீஸ், லோக்கல்னா லோக்கல், அவர் பாடி லாங்குவேஜ் ஆரம்பிச்சு, எல்லாமே பக்காவா மாத்தின்னு நல்லா நடிச்சாரு. நமக்கு ஜெயம் ரவியுடைய அழகு, ஆக்டிங் இதெல்லாம் மனசுல பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால ஜெயம் ரவி மேல எப்பவுமே நமக்கு ஒரு தனி பாசம் இருக்கும். ஆனா, நடிகர்கள் எல்லாருமே வாழ்க்கையில இதுதான். ஏதோ ஒரு சோக கதை, சொந்த கதை, என்னதான் பணம், புகழ், ஸ்டார் அந்தஸ்து இருந்தாலும், லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை, குடும்பம், குழந்தை இதெல்லாம் கட்டி காக்கிறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டஃப்பான வேலை. அதான் சொல்லுவாங்க, ம் லைஃப்ல நீங்க எது வேணாலும் ஜெயிச்சலாம். ஆனா, குடும்பத்த நம்ப அழகா கொண்டு போய் நம்ம கடைசி வரையும் வாழ்ந்து முடிக்கிறோம் பார்த்தியா? அந்த வாழ்க்கை அது சில பேருக்கு தான் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப கஷ்டம், வேதனை, மனவேதனை ரொம்ப இருக்கு. இப்போ சமீபத்தில தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிக்கு எவ்வளோ மனவேதனை இருந்திருக்கும். அந்த மாரி நடிகர்கள் பிரிஞ்சாவே பல வேதனை, பல கஷ்டம் தான். சரி அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, ஆர்த்தி ஜெயம் ரவி ரொம்ப அந்யோன்யமா நாங்க அவரு ஜெயம் ரவி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பிரஸ்ஸ சந்திப்பாரு. அவங்க ஒய்ஃபும் வருவாங்க. எல்லாருக்கும் பிரஸ்ஸ ஒரு வாழ்த்து சொல்லுவோம். ஃபோட்டோ குடுப்பாங்க. உண்மையிலேயே நாங்க எல்லாம் வாழ்த்திட்டு அவரே எப்பவுமே வருஷம் வருஷம் பிரஸ்ஸ சில அன்னதானம்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பிரஸ்ஸ மீட் பண்ணுவாரு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாங்க மீட் பண்ணி பேசுனோம். ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாரி வீட்டுக்குள்ள ஒரே புகைச்சல், பிரிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் சோசியல் மீடியால பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 2 பேர் தரப்புல இருந்தும் அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லல. ஆனா சைலன்ட்டா விட்டதுனால ஓகே அது எதுவும் இல்லன்னு தான் நம்ம நெனச்சோம். பத்தாததுக்கு ஜெயம் ராஜாவோட அப்பா மோகன் சார் நெறைய பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அது மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு நெறைய பேர்ட்ட அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால சில பேர் பேசாம விட்டுட்டாங்க. ஏன்னா அவர் மீடியால பழைய ஆளுங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பழக்கம். அதே மாரி அவர் டைரக்ட்டா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுறவரு. அதனால அவர் மேல எல்லாருக்குமே மீடியால ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை காரணமா நெறைய பேரு அத பத்தி பேசாம விட்டுட்டாங்க. ஆனா, இன்னைக்கு திடீர்னு ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு ட்வீட் பண்ணி விட்டாரு. இந்த மாரி நாங்க பொறுமையா பேசி நிதானமா ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்போ ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க. அந்த 2 பசங்களுடைய வாழ்க்கையை மனசில் கருத்தில் கொண்டு நாங்க 2 பேரும் மனசார பிரியிறோம். ஏன்னா எங்க சொந்த பந்தம், அவங்க சொந்த பந்தம். அ எங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து நானும் கனத்த இதயத்தோட நாங்க 2 பேரும் பிரியிறோம். அப்படின்னு ஒரு திடீர்னு காலையில ஒரு ட்வீட் பண்ணிட்டாரு. ஒரு லெட்டர் பேட்ல அவரே சொல்லிட்டாரு. உண்மையிலேயே அவர் தனிப்பட்ட விஷயம். இப்போ புடிச்சு வாழ்றதோட, புடிக்காம பிரிஞ்சிறது ரொம்ப நல்லது. இப்ப நீங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒருத்தர் புடிச்சவங்க கூட எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாங்க. புடிக்காதவங்க கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நரக வேதனை தான் குடுக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, லைஃப்ல அது ஜெயம் ரவியா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு மேல யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், ஒரு மனுஷன் ஒரு லைஃப்ல ஒரு புடிச்ச பார்ட்னரோட டிராவல் பண்றப்ப தான் அந்த லைஃப் இனிமையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் இனிமையா இருக்கும். அப்படி பிடிக்காம நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அது கசப்பா இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் கஷ்டம், தொட்டதுக்கெல்லாம் குத்தம், தொட்டதுக்கெல்லாம் சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாம ஒவ்வொரு நாளும் வாழ்றத, சரி ஓகே பிரிஞ்சிடலாம்னு அவங்க 2 பேருமே முடிவு எடுத்திருக்காங்க. எங்களுக்கே உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா, ஜெயம் ரவி ஒரு நல்ல மனிதர். நாங்க பார்த்த வரையிலும், நான் பார்த்த வரையிலும் ரொம்ப இனிமையா பேசுவாரு. எப்படி சொல்றது, பாகுபாடு இல்லாம கை தோள் மேல போட்டுன்னு பேசுவாரு. "நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கீங்களா பிரதர்ன்னு" விழுந்து விழுந்து கவனிப்பாரு. இப்படி ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இந்த மாரி பிரியறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஏன் பிரிஞ்சாங்க? ஜெயம் ரவிக்குள்ள அந்த
குடும்பத்துக்குள்ளே ஜெயம் ரவி வாழ்க்கைக்குள்ளே ஒரு உருவம் நுழைஞ்சி இவங்களெல்லாம் இந்த மாதிரி மனசை கெடுத்து உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னென்னா இவரும் ஒரு ஸ்டாரு, அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரு அவங்க அம்மா தயாரிப்பாளர் சுஜாதா. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிக்கெலாம் போவாங்க. பார்ட்டிகள் இப்போ எல்லா பணக்காரனும் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எங்கன்னா இந்த பப்பு பார்ட்டி இதுதான். இப்போ என்ன தான் நீங்கள் ஓடி ஓடி நடித்தாலும் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் டிவி பார்க்க முடியும், தோட்டத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் நீங்கள் வாக்கிங் போக முடியும், தோட்டத்துக்குள்ளே எவ்வளோ புக்கு படிக்க முடியும், தோட்டத்துக்குள்ளேயே நம்ம சொந்தக்கார எவ்வளோ நேரம் பார்க்க முடியும். ஒரு மனசு ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காக நம்ம எங்கே போவோம்? இது மாதிரி ஒரு பப்பு பார்ட்டி. ஏன்னா அங்கே போனால் ஆட்டம் பாட்டம் ஜாலி அந்த எல்லாம் மறந்துட்டு நம்மலாம் இது பண்ணலாம். அந்த மாதிரி போய் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, இல்லை 2 பேருக்குள்ளே மனசு கஷ்டம் வந்ததா, இல்லை அவங்க அம்மா 3 படம் எடுத்தாங்க. அடங்கமறு, பூமி, சைரன் இந்த 3 படமே அவங்க எடுத்தாங்க. ஆனால் எடுத்ததில் பார்த்திங்கன்னா 3 படமே இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் சுத்தமாக வரவில்லை. ஏன்னா ஜெயம் ரவி அதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த எல்லா படமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்காவது லாபம் வந்தது. ஆனால் இவங்க எப்போ சொந்த தயாரிப்பில் போய் மாட்டினாரோ அன்னிலேருந்து 1 பைசா கூட வரல. எல்லாம் 3 படமும் லாஸு தான். இந்த லாஸு கணக்காட்ட ஜெயம் ரவி வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிட்டார். என்னென்னா வட்டத்துக்குள்ளே அவங்க மாமியார் கண்ட்ரோலில் இருக்கார் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு மன உளைச்சல் வந்து ஐயோ இதுலேருந்து எப்படா விருப்பம், இல்லை அந்த பணப்பிரச்சனை, இல்லை ஃபேமிலிக்குள்ளே அந்த 2 பேருக்குள்ள பணப்பிரச்சனை வந்து இதனால் பிரிஞ்சாங்களா அப்படின்றத ஒரு டவுட் இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்போ என்னென்னா சொல்லுவோம், 1000 தான் இருந்தாலும் ஒரு சைக்கோங்களாம் சில சைக்கோங்க இருப்பாங்க. பொண்டாட்டி எது பண்ணாலும் குத்தம், புருஷன் எது பண்ணாலும் குத்தம், நீ அங்கேயா போன, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே என்ன நடந்தது, இங்கே நடந்தது, ஆள் வச்சு பார்க்குறது, அப்புறம் பின்னாடியே வந்து வேவு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் சில விஷயம் நடக்கும் எல்லா இடத்துலையுமே. அந்த மாதிரி ஏதாவது மனசு கஷ்டம் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேவையில்லாத டாக்கெலாம் பேசி யூடியூப்பில் வளருவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இவங்க எந்த காரணத்துக்காக பிரிஞ்சாங்க நமக்கு எதுக்கு? ஆனால் 2 பேருக்குள்ளேயும் மனசு கஷ்டம் வந்தது. 2 பேருக்குள்ளேயும் பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 2 பேருமே மனசார ஒத்துந்து பிரிஞ்சுட்டாங்க. அவ்வளோதான். அதை விட்டுட்டு இதுக்குள்ளே இந்த லைஃபுக்குள்ளே இது வந்துச்சா, அந்த லைஃப் வந்துச்சா, அது வந்துச்சானா ஏதோ ஒன்று வந்திருக்கும். அது 2 பேருக்கும் பிடிக்கல, அதனால பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் தேவையில்லாமல் யோசிக்கிறதை விட்டுட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பிரியணும்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயம் ரவி வந்து ஏன் நம்ம இது கூட பேசுகிறோம் அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து சினிமா பார்த்து அவருக்குள்ளே ஒரு ரசிகனை நான் உருவாக்கிட்டேன். இப்போ எப்படி ஜெயம் ரவி படம்லாம் நான் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒரு நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பிரிஞ்சது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவு கூட தவிர, மற்றபடி ஜெயம் ரவி வாழ்க்கைக்குள்ளே யார் நுழைஞ்சாங்க, ஏன் பிரிவு வந்தது அப்படின்னு நான் பேச வரலை. இப்போ சொன்னதெல்லாம் வந்து எல்லோரும் இப்படி தான் பேசுவாங்க. ஜெயம் ரவிக்கு அந்த லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ கடமாயிடுச்சு, மனசு கஷ்டமாயிடுச்சு, பொண்டாட்டி சந்தேகப்படுறாங்க, இல்லை இவர் பொண்டாட்டி சந்தேகப்படுறாங்க, இப்படி கண்டதை வளர்றதை விட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்க. சந்தோஷமாக பிரியிட்டோம். இன்னொரு வாழ்க்கை அவருக்கு அமையும், அந்த அம்மாவுக்கு இன்னொரு வாழ்க்கை அமையட்டும். சந்தோஷமாக நாங்கள் இருக்கணுன்றதுக்காக அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா நாங்கள் சந்தோஷமாக இல்லை, இவ்வளோ நாள் வாழ்ந்ததே சந்தோஷமாக இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அதனால் வந்து எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவருக்கு இப்போ நமக்கே சாதாரண ஒரு ரசிகன் எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஆர்த்தி ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு யாரும் எதுவும் அதிகமாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம போய் ஏன் பேசுகிறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பேசுகிறவங்க பேசட்டும். ஆனால் பிரிஞ்சிட்டாங்க. இவங்க 2 பேர் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக சுகமாக அமையணும் தான் எங்களுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.